வணக்கம். நான் ஏஎல்பி அடிப்படை ஜோதிட வகுப்புல கலந்துக்கிட்டு பயனடைஞ்சிருக்கேன். இத பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி, நான் இந்த வகுப்புல எப்படி சேர்ந்தேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி பொதுவுடைமை மூர்த்தி ஐயாவ சுத்தமா தெரியாது. நான் ஒரு வீடியோ கூட பார்த்ததில்ல. அவர பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இந்த ஏஎல்பி ஜோதிட வகுப்புல கலந்துக்கிட்டு, அவங்க பலன் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க சொல்ல சொல்ல ஒவ்வொன்றா அதே மாரி நடந்துச்சு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப வருஷமா பரம்பரையா ஜோதிடம் பார்த்தவங்க கூட அந்த காலத்த கரெக்ட்டா சொல்ல முடியாதப்ப, ஒரு கொஞ்ச நாள் ஒரு 6 மாச கால அளவுல கத்துக்கிட்டு, இவங்களால எப்படி சொல்ல முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்டப்ப, இந்த மாரி ஏஎல்பி வகுப்ப பத்தி சொன்னாங்க. ஆ லக்னம் மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. எனக்கு அப்ப அது ஒண்ணுமே புரியவே இல்ல. வகுப்பு 4:30 டூ 8 வரைக்கும் 8 மணி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. சரி வேலைக்கு போற நம்மளால இதெல்லாம் முடியாது. 4:30 மணிக்கு எந்திரிச்சு 8 மணி வரைக்கும் நம்மளால கிளாஸ்ல உட்காந்துலாம் கவனிக்கவே முடியாது அப்படின்ட்டு, நான் இதில சேர்றதுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அப்படியே விட்டுட்டேன். எதார்த்தமா ஒரு நாள் ஆ சாந்தமூர்த்தி ஐயாவோட அந்த ஒரு ஆட பார்க்குறேன். பார்த்தோன்னா 15 நாளில் ஜோதிடம் கற்கலாம் அப்படின்னு போட்டிருந்தது. என்னடா 15 நாள்னு சொல்றாங்களே! இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவங்களுக்கே இத ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு, அந்த முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு சொன்னான் இல்லையா, அவங்களுக்கு நான் ஒரு அனுப்பிச்சு வச்சேன். என்ன இவங்க தான் அவங்களா? நீங்க கத்துக்கிட்டவங்களான்னா, ஆமா இவங்க தான் அப்படின்னு சொன்னோனே, செகண்ட் தாட் எதுவுமே இல்லாம டக்குன்னு ஒரு சரி அவங்கள்ட்டயும் சாந்தமூர்த்தி ஐயாட்ட பேசுறேன். என்ன சார் 15 நாள்ல அவங்க 6 மாசம் சொன்னாங்க. நீங்க 15 நாள்ல கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்களேன்னேன். அவங்க விளக்கம் குடுத்தாங்க. அத நான் ஏத்துக்கிற மாரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் இந்த கோர்ஸ்ல எந்த ஒரு யோசனையும் இல்லாம, எதிர்பார்ப்பும் இல்லாம தான் ஆக்சுவலி போய் சேர்ந்தேன். எந்தவித எதிர்பார்ப்புமே இல்ல. 15 நாள்ல போய் சேர்ந்தேன். ஏன்னா இது ஒரு சாகரம், ஒரு கடல் ஜோதிடம்ங்கிறது. அவ்வளோ சீக்கிரம் கத்துக்க முடியுமா? சரி என்னதான் பண்றாங்க பார்ப்போம். அவ்வளோதான் என்னோட தாட் இருந்தது. சும்மா நான் போய் சேர்ந்தேன். அ எப்படி எப் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, எவ்வளோ அவங்க எளிமையா கத்துக் குடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது. எளிமைனா, அங்க குருமார்கள் இருக்காங்க இல்லையா? சாந்திமூர்த்தி ஐயா, சாந்தி தேவி மேடம், உமா வெங்கட் மேடம் அவர்கள், சத்யநாராயணன் சார். இவங்கெல்லாம் எப்படி சொல்லிக் குடுக்குறாங்கன்னா, ஒரு விஷயத்த ம் ஆ நம்ம மனசுல பதியிற மாரி இவ்ளோ பொறுமையா சொல்லிக் குடுக்க முடியுமா? அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவ்ளோ அருமையா ஒரு தடவ முதல்ல சொல்றாங்க, 2வது தடவ திருப்பி சொல்றாங்க, 3வது தடவ சொல்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு மனசுல புரிஞ்சு மனசுல பதிஞ்சிடுது. அந்த அளவுக்கு பொறுமையாவும், எளிமையாவும் சொல்றாங்க. இது எப்படி ஃபார்முலாஸ் இருக்கு அப்படின்னா, ஜோதிடத்த ஒரு அறிவியல் கணிதமா தான் இங்க சொல்லிக் குடுக்குறாங்க. சின்ன சின்ன ஃபார்முலாஸ் மாரி உருவாக்கிடுறாங்க. அதுக்கு சொல்யூஷன் அவ்வளோதான். நம்ம ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, இதுக்கு இந்த ஃபார்முலா பயன்படுத்தலாம். அப்பன்னா இந்த சொல்யூஷன் வரும். அப்பன்னா இப்படி பண்ணணும். இது ஒரு சின்ன ஒரு பரிகாரம். இவ்வளோ இவ்வளோ ரொம்ப எளிமையாக்கிடுறாங்க. ஸோ, யாரால வேணாலும் இப்படி இதுதான் பிரச்சனைக்கு காரணம். இதுக்கு இவ்வளோ நாள் நீங்க வெயிட் பண்ணணும். இல்லன்னா இதுக்கு இந்த செஞ்சா சரியாயிடும். அப்படிங்கிற மாரி யாராலயுமே ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய அளவுல தான் இந்த வகுப்பறையானது இருக்கு. இந்த முன்னாடியெல்லாம் நான் சும்மா ஒரு ஜோதிட புக்க சும்மா புரட்டி பார்த்துட்ருப்பேன். எங்க வீட்ல ஜோதிட புக்கு நான் சின்ன வயசுலேருந்து சும்மா எடுத்து புரட்டி புரட்டி பார்ப்பேன். ஓரளவு சும்மா பேசிக்ல தெரியும். ஆனா நெறைய புரியாதுங்கிறதுனால நான் அத பெருசா கண்டுக்கிறது கிடையாது. என்னோட தொழிலும் ஜோதிடம் கிடையாது. அதனால நான் அத பத்தி பெருசா கண்டுக்கவே இல்ல. ஆனா இந்த வகுப்புக்குள்ள வந்ததுக்கப்புறம், இந்த லக்னம் மாறும்னு ஒரு விஷயம் சொல்றாங்க இல்லையா? அத போட்டதுக்கப்புறம் அப்படியே நம்ம வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் அப்படியே பொருந்தி போகுது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. யாரால வேணாலும் இத நம்ம வாழ்க்கையோட பொருத்தி இது கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியறதுங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. ஆ இது எந்த அளவுக்கு பாடங்கள் எளிமையா இருக்குன்னா, எல்லாராலயும் பலன் சொல்லக்கூடிய அளவுல இருக்கு. பொதுவா சொல்லுவாங்க, நம்ம பணத்த கூட குடுத்துருவோம். ஆனா, தொழில் வித்தைய யாரும் சொல்லிக் குடுக்கவே மாட்டாங்க. தொழில் ரகசியத்த சொல்லியே குடுக்க மாட்டாங்க. என் கையில ஏதோ ஒண்ணு இருக்கு, அப்படின்னு சொல்லி மூடி வச்சுட்டே இருப்பாங்களே தவிர, அது யாரும் சொல்லிக் குடுக்கவே மாட்டாங்க. இது எப்படி இவ்வளோ ஓப்பனா சொல்லிக் குடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இதுக்காக நம்ம பொதுவுடைமை ஐயாவுக்கு நன்றிய தான் சொல்லணும். ஏன்னா, ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு லக்னம் மாறுது அப்படின்னு சொன்ன அந்த கான்செப்ட்லேருந்தே எல்லாமே மாறுது. எல்லாமே அந்த ஜோதிடத்த பத்தின
பத்தின நம்மள புரிதல் வந்து அவ்ளோ அழகா நம்மளுக்கு புரிய வருது. இதுக்காக நம்ம புதுவுடைமை ஐயாவுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த ஜோதிடம்ங்கிறது ரொம்ப எப்படி சொல்லிக் குடுக்குறாங்கன்னா, கணித விதிகள் மாரி தான் சொல்லிக் குடுக்குறாங்க. அதனால இது மிகவும் பயனுள்ள ஒரு வகுப்பா தான் இருக்கு. ஏன்னா நம்மளோட தொழில் ஜோதிடம் கிடையாது. ஆனாலும் நம்ப வீட்ல, நம்ப வாழ்க்கைய பத்தின ஒரு புரிதலுக்கு வந்து இது கண்டிப்பா வந்து தேவைப்படுகிற ஒரு அவசியமான ஒண்ணா தான் இருக்கு. இந்த வகுப்பறைக்குள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் எப்படின்னா, நான் கொஞ்சம் வேக வேகமா தான் பேசுவேன். ஆனா இவங்கள்ட்ட ஆட்டோமேட்டிக்கா அவங்க ரொம்ப நிறுத்தி, நிதானமா பேச பேச ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கும் அந்த மாரி நிறுத்தி, நிதானமா வார்த்தைய தெளிவா பேசணும் அப்படிங்கிற ஒரு பழக்கங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வருது. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி.